இன்னைக்கு பல பேர் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அவங்க 3 பேர் தான். யாரை வேணாலும் நம்பலாம். மீம் கிரியேட்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்தம் தெரியும், மட்டும் நம்பவே கூடாது. கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ், ஸ்கூல், கவர்மெண்ட் ஆஃபீஸ் சொல்லி எல்லாத்தையுமே லீவ் விட்டாங்க. ஊரடங்குன்னு ஒன்று போட்டதுக்கு அப்புறம் தான் உயிர் பயமே வந்தது. அது வரைக்கும் எதுவும் தெரியல. ஊரடங்கு அப்படின்னு உடனே லீவ் விட்டாங்க, ஒரு பயம் வந்துருச்சு. நம்மளே ஒரு பீதியில இருக்கிறோம், எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு மீம் ஒன்று சென்ட் பண்ணி விட்டு இதை ஸ்டோரியில போடு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைடாங்கறான். அதை எடுத்து படிச்சு பார்த்தா, காதல் வந்தால் சொல்லி எனக்கு உயிரோடு இருந்தால் வருகிறேன் இருக்குல்ல, அந்த காதலை மட்டும் எடுத்துட்டு காலேஜ் திறந்தால் சொல்லி எனக்கு உயிரோடு இருந்தால் வருகிறேன் விட்டா இவங்களே கொன்றுவோம். அரசியல்வாதியில் ஆரம்பிச்சு லட்சாதிபதி, சாப்ட்வேர் கம்பெனில ஆரம்பிச்சு பெட்டி கடை வரை எல்லாம் மூடிட்டாங்க. எல்லாம் பயந்து வீட்டுக்குள்ள அடங்கி இருந்தப்ப ஒரு 3 பேர் மட்டும் தொடர்ச்சி அந்த டைம்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒண்ணு இந்த மருத்துவர்கள், டாக்டர்ஸ், நர்ஸ், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள். இவங்க 3 பேர் தான் வந்து அந்த டைம்ல உண்மையிலேயே இன்னைக்கு பல பேர் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அவங்க 3 பேர் தான். யாருன்னே தெரியாதவங்களுக்காக அவங்க உழைச்ச உழைப்பு தான் நீங்க பல பேர் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம். இந்த ஊரடங்கு காலத்துல மருத்துவ சேவைக்காக போனதுனால தொற்று ஏற்பட்டு பல மருத்துவர்கள், செவிலியர்கள் வந்து இறந்த கதைலாம் இருக்கு. இப்ப வர மே 12ஆம் தேதி வந்து உலக செவிலியர் தினம் வருது. இது தெரிஞ்சவங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்களா கூட இருக்கட்டும், ஒருவேளை அவங்க செவிலியரா வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அல்லது நீங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. மே 12 உலக செவிலியர் தினம். நன்றி. நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே, அடக்குயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா?